வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நஜீப்பின் வீட்டுக்காவல் தொடர்பான பொது விவாதங்களை தடுக்க தடை உத்தரவை அரசாங்கம் கோரியுள்ளது. நஜீப் ரசாக்கிற்கு வீட்டுக்காவல் வழங்குவது தொடர்பான கூடுதல் உத்தரவை செயல்படுத்த கோரும் மனு மீதான பொது விவாதத்தை தடுக்க அரசாங்கம் உயர் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு கோரியுள்ளது. இந்த உத்தரவு சர்ச்சையான விவகாரங்களை பற்றிய பொது விவாதத்தை தடுக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது. நஜீப்பின் வழக்கறிஞர் ஷாஃபி அப்துல்லா இந்த முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு பொதுநலன் சார்ந்த விவகாரம் என்றும் ஏற்கனவே பரவலாக விவாதிக்கப்பட்டு வருகிறது என்றும் ஷாஃபி வாதிட்டார். மேலும் பிரதமரே இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் பேசியுள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டார். பரிகாத்தான் நேஷனல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வழக்கறிஞர்களும் இந்த விசாரணையில் பார்வையாளர்களாக பங்கேற்க நீதிமன்றத்தில் விண்ணப்பித்துள்ளனர். நஜீப் தனது எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் கழிக்க அனுமதிக்கும் துணை ஆணையை அமல்படுத்த கோரி நீதித்துறை மறு ஆய்வு செய்ய அனுமதி பெற்றுள்ளார். இதற்கு முன்னர் எஸ்ஆர்சி வழக்கில் நஜீப்பின் தண்டனையும் அபராதமும் குறைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது அவர் காஜாங் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். KK சூப்பர் மார்ட் கடையில் ஹாம் அண்ட் சீஸ் சாண்ட்விச் என்ற பெயரில் விற்கப்பட்ட சாண்ட்விச் பாக்கெட்டுகள் சர்ச்சையை ஏற்படுத்தியதை அடுத்து KK சூப்பர் மார்ட் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. ஷேக் அண்ட் பேக் கெஃபே சிண்டியான்பர்ஹாட் என்ற நிறுவனம் தயாரித்து வழங்கிய இந்த சாண்ட்விச்சில் சிக்கன் ஹாம் அண்ட் சீஸ் பயன்படுத்தப்பட்டதாகவும் அதற்கான ஹலால் சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் KK சூப்பர் மார்ட் தெரிவித்துள்ளது. இந்த சர்ச்சையின் காரணமாக மலாயா பல்கலைக்கழகத்தில் உள்ள 2 KK சூப்பர் மார்ட் கடைகள் மூடப்பட்டுள்ளன. இந்த பிரச்சினை தொடர்பாக KK சூப்பர் மார்ட் காவல்துறையில் புகார் அளித்துள்ளதுடன் ஷேக் அண்ட் பேக் கெஃபே நிறுவனத்திற்கு சட்டப்பூர்வ நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட சாண்ட்விச் விற்பனையை அனைத்து KK சூப்பர் மார்ட் கடைகளிலும் நிறுத்தி வைத்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஜாக்கீமும் KPDNும் ஷேக் அண்ட் பேக் கெஃபே சிண்டியான்பர்ஹாட் நிறுவனத்தின் தொழிற்சாலையில் சோதனை நடத்தியுள்ளன. வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் இந்த விவகாரத்தில் முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று KK சூப்பர் மார்ட் உறுதியளித்துள்ளது. மாராவின் கீழ் செயல்படும் MRSM பள்ளிகளில் இந்த ஆண்டு படிவம் 1, படிவம் 4 வகுப்புகளில் சேருவதற்கு 8,909 மாணவர்களுக்கு இடங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மொத்தம் 93,635 விண்ணப்பங்களில் தகுதியான மாணவர்களை தேர்வு செய்து இந்த இடங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் அஷ்ரஃப் வஜ்ரி டூசோக் தெரிவித்தார். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களில் இருந்தும் கிராமப்புறங்களில் இருந்தும் வரும் மாணவர்களுக்கு 60 விழுக்காடு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன என அஷ்ரஃப் வஜ்டி குறிப்பிட்டார். நிதி காரணங்களால் எந்த மாணவரும் MRSM படிப்பை தவறவிடக்கூடாது என்பதற்காக மாரா அமைப்பு சீருடை, புத்தகம், தங்குமிட உதவிகளை வழங்குகிறது. மேலும் MRSM பள்ளிகளின் கல்வித்தரத்தை தொடர்ந்து மேம்படுத்த மாரா உறுதி பூண்டுள்ளது. சலுகை பெற்ற மாணவர்கள் 7 நாட்களுக்குள் தங்களின் ஏற்பை உறுதி செய்ய வேண்டும். சலுகை கிடைக்காத மாணவர்கள் குறிப்பிட்ட தேதிகளில் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என அஷ்ரஃப் வஜ்டி டூசோக் மேலும் கூறினார். ஸ்லாங்கூர் கேரித்தீவு வெஸ்ட் எஸ்டேட் தோட்டத்தில் தோட்டத் தொழிலாளர் சங்கமும் பேகேக் கிளினிக்கும் இணைந்து பெக்கா B40 இலவச மருத்துவ பரிசோதனையை ஏற்பாடு செய்திருந்தன. தோட்ட மக்களின் சுகாதாரத்திற்கும் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை வழங்கும் நோக்கில் இந்த மருத்துவ பரிசோதனை முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தோட்டத் தொழிலாளர் சங்கத்தின் வெஸ்ட் எஸ்டேட் தோட்ட தலைவர் சரவணன் தெரிவித்தார். ஆண்டு நாங்கள் அந்த ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு முயற்சி எடுத்துருக்கோம். அதனால் சில நண்பர்களாக கொஞ்சம் உதவி செஞ்சுருக்காங்க. இல்லை பார்த்திங்கன்னா இப்போல்லாம் காலகட்டத்தில் திடீர்னு ஒரு மனிதர் இருக்கிற வேலை செஞ்சுருக்கும் என்னென்னமோ விபத்துக்கு நடக்கலாம். இந்த மெடிக்கல் இது செஞ்சனால சில மக்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையும் ஒரு பாதுகாப்பாக இருக்குன்னு நினச்சி தான் அந்த ப்ரோக்ராம் செய்யணும். கண், காது பரிசோதனை, மார்பக புற்றுநோய் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, கை, கால் முடத்தன்மை பரிசோதனை, இரத்த பரிசோதனை ஆகியவை இங்கு மேற்கொள்ளப்பட்டன. சுமார் 60க்கும் மேலான தோட்ட மக்கள் இதில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பேக்கேலேருந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே உள்ளவங்களை அப்ரோச் பண்ணியிருக்கோம். B40 குரூப்பை பெக்க சரிங்கன் செய்கிறதுக்கு. இது என்னத்துக்குன்னா B40 குரூப் நாங்கள் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு மருத்துவ சோதனைலாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு தேவைப்பட்ட மெடிக்கல் ப்ராப்ளம்க்கு ரிலேட்டடான உதவிகளை கவர்மெண்ட் மூலியமாக செய்வாங்க. இது பெக்க B40 நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்குது. முடிஞ்சால் ஐசி வச்சு செக் பண்ணிக்கோங்க.
வறிய நிலை மக்களுக்கும் மருத்துவ வசதிகள் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் எனும் நோக்கில் அரசாங்கத்தின் திட்டமான பெக்கா B40 திட்டம் மூலம் மக்கள் பயன்பெற வேண்டும் எனவும், இத்திட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார்களா என்பதை தெரிந்து கொள்ள அடையாள அட்டை எண்ணை கொண்டு தெரிந்து கொள்ளலாம் எனவும் டாக்டர் கவிதா குறிப்பிட்டார். தெற்கு தாய்லாந்தில் உள்ள முவாங் மாவட்டத்தில் காவல் நிலையம் அருகே மோட்டார் சைக்கிளில் வைக்கப்பட்ட வெடிகுண்டு வெடித்ததில் ஒரு மலேசியர் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். இந்த வெடிகுண்டு சம்பவம் காவல் நிலையத்திற்கு முன் அணிவகுப்பு முடிந்த சிறிது நேரத்தில் நிகழ்ந்துள்ளது. காயமடைந்தவர்களில் பாதுகாப்பு தன்னார்வலர்களும் அடங்குவர். திருமண ஏற்பாடுகளுக்காக பட்டானிக்கு சென்ற மலேசியர் ஒருவர் வெடிகுண்டு வெடித்தபோது அருகில் இருந்ததால் காயமடைந்தார் என முவாங் பட்டானி காவல்துறை தலைவர் ஜெஃப்ரி சுலைமான் தெரிவித்தார். காயமடைந்த அனைவரும் பட்டானி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. தாய்லாந்தில் நடக்கும் இதுபோன்ற வன்முறை சம்பவங்கள் கவலை அளிப்பதாக உள்ளன. பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் பந்த்வான் அவால் பண்டிடிகான் எனும் கல்வி உதவித்தொகை 150 ரிங்கிட்டை எந்தவித பிடித்தமும் இல்லாமல் பெற்றோர்களிடம் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்று பள்ளிகளுக்கு கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் அறிவுறுத்தியுள்ளார். இந்த உதவி மாணவர்கள் பள்ளிக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக மட்டுமே வழங்கப்படுகிறது என்றும், இதில் ஏதேனும் முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த ஆண்டு நாடு முழுவதும் 5.2 மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்கள் இந்த உதவியை பெறுகிறார்கள். படிவம் 1 முதல் படிவம் 4 வரையிலான மாணவர்களுக்கு இன்று முதல் இந்த உதவித்தொகை விநியோகம் தொடங்குகிறது. படிவம் 6 2ஆம் தவணை மாணவர்களுக்கு பிப்ரவரி மாதத்திலும், புதிய படிவம் 6 மாணவர்களுக்கு ஜூலை மாதத்திலும் உதவித்தொகை வழங்கப்படும். இந்த திட்டத்திற்காக அரசாங்கம் 791.25 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. 8 ஆண்டுகளுக்கு முன்பு பினாங்கின் குலுகோரில் டி நவீன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேர் ஜே ராகசுதன், வி சர்மா, எஸ் கோகுலன், கே ததீசன் ஆகியோரை மேல்முறையீட்டு நீதிமன்றம் மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. ஜார்ஜ் டவுன் உயர் நீதிமன்றம் முன்பு இவர்களை விடுவித்த தீர்ப்பை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. நீதிபதி டத்தோ சே மொஹமட் ருசிமா தலைமையிலான குழு அரசு தரப்பு வாதங்கள் வலுவானவை என்றும், நவீனின் மரணத்தில் உயர் நீதிமன்றத்தின் கண்டுபிடிப்புகளில் பிழை இருந்ததாகவும் கூறியுள்ளது. எனவே இந்த 4 குற்றம் சாட்டப்பட்டவர்களும் மீண்டும் அதே உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுவார்கள். அதே நேரத்தில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்றொருவரான எஸ் கோபிநாத் விடுவிக்கப்படுவதற்கான முடிவு மாறாமல் உள்ளது. ஏனெனில் அவருக்கு எதிரான சாட்சியம் சார்புத்தன்மை கொண்டது என்று நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது. முன்பு ஜார்ஜ் டவுன் உயர் நீதிமன்றம் அரசு தரப்பு போதுமான ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை என்று கூறி 5 பேரையும் விடுதலை செய்தது குறிப்பிடத்தக்கது. இப்போது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பின் மூலம் நவீன் கொலை வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.